ரேண்டம் மினி விலாக். இந்த மினி விலாக் வந்து நான் சென்னையில் இருக்கும் போதே எடுத்திருக்கேன். ரொம்ப மாங்குன்னு அவ்வளோ எஃபோர்ட் போட்டு எடுத்திருக்கேன். ஆனால் எடிட் பண்ணி போடாமல் விட்டுருக்கேன். இந்த மினி விலாகில் வந்து நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். லஞ்சுக்கு வந்து இந்த ஃப்ரோசன் ப்ரான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து என் ஹஸ்பண்ட் தான் ஆர்டர் போட்டு விட்டுருந்தாரு. ஜொமேட்டோலையா இல்லை இன்ஸ்டாமார்ட்லையான்னு எனக்கு சரியாக தெரில எதில் வாங்கினேன்னு. அதுதான் செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணேன். இங்கேயே ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன், இந்த ரெசிபியை யாரும் ட்ரை பண்ணிடாதீங்கன்னு. நான் ஃபஸ்ட் டைமாக அந்த ப்ரான் வந்து செய்கிறேன். நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு வந்து பெப்பர், மஞ்சத்தூள், சால்ட், லெமன் இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சேன். இப்போ ரெசிபி பார்த்துடலாம். ஒரு பேனில் கொஞ்சம் தாராளமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கீ கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அதில் வந்து சோம்பு, வெந்தயம் வந்து இறால் வந்து சூடுன்னு சொல்லுவாங்க, அதனால் வெந்தயம் ஆட் பண்ணுவோம். அப்புறம் கறிலூர் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருந்தேன். அப்புறம் காஞ்ச மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை எல்லாம் போனதும் இந்த ப்ரானை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டே இருந்தேன். அந்த இறாலில் வந்து தண்ணி விடும் இல்லையா, அந்தளவுக்கு இதில் வந்து தண்ணி விடவே இல்லை. நார்மலாகவே எல்லா நான்வெஜ்லேயும் அப்படி தண்ணி விட்டு வெந்து வரும், இதில் அப்படி வரவே இல்லை. ரெசிபியை பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இதில் மசாலான்னு எதுவுமே பெருசாக கிடையாது. சால்ட்டு, காஷ்மீரி சில்லி இது 2 மட்டும்தான் போட்டிருந்தேன். இது அப்படியே ஒரு ரோஸ்ட் மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் விட்டுற வேண்டியதான். எல்லாம் ஃபைனலாக முடிச்சுட்டு சாப்பிட்டு பார்த்தா அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, வேகாத மாதிரியே இருந்துச்சு. நானும் ரொம்ப நேரம் வேக வச்சேன், ஆனால் வேகவே இல்லை, வெந்த மாதிரியே தெரியலை. யாருமே இந்த ஃப்ரோசன் ப்ரான் வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சமைச்சு பாருங்கள். ஆனால் ரெசிபி சக்ஸஸ் தான், செஞ்ச அந்த ப்ரான் தான் சரியில்லை.